ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 8 अक्टूबर 2024। देह की आकर्षण के संस्कार जो न चाहते हुए भी खींच लेते हैं, इस संस्कार को परिवर्तन करने के लिए मुख्य 2 बातों का ध्यान रखो। இன்றைக்கு பாபா நமக்கு அவ்யக்த சமிக்கையில சொல்லிக் கொடுக்கும் விஷயம், தேகத்தின் கவர்ச்சியினுடைய சமஸ்காரம் நாம் விரும்பாவிட்டாலும் கூட நம்மை பிடித்து இழுக்கின்றது, அதாவது நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றது. இந்த சமஸ்காரத்தை மாற்றிக் கொள்வதற்காக முக்கியமாக 2 விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். என்னவென்றால், முதல் விஷயம், हरेक के चरित्र को देखना है। दूसरा, चैतन्य मन विचित्र आत्मा को देखना है। முதல் விஷயம் என்ன என்றால், ஒவ்வொருத்தருடைய குணாதிசயத்தை பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொருவரையும் இவர் ஒரு ஆத்மா என்ற அந்த சைத்தன்ய ரூபத்தை பார்க்க வேண்டும். சித்திரம் என்ற இந்த உடலை, வெளிப்புறமாக தெரியும் உடலை பார்க்காமல், அதாவது பார்த்தும் பாராமல், ஆத்மா என்ற உணர்வோடு மற்றவர்களை பார்க்கணும். வர்த்தமான் சமய முக்கிய யஹி புருஷார்த் சாஹியே. தற்சமயத்தில் முக்கியமாக இந்த முயற்சியே தேவைப்படுகிறது. இசி புருஷார்த் சே சன்ஸ்கார் பவித்ர பன்தே ஜாயேங்கே. இந்த முயற்சியின் மூலம் சமஸ்காரங்கள் தூய்மை ஆகிக் கொண்டே போகும். அப்ப சமஸ்காரத்துல நாம தூய்மையை கொண்டு வரணும் அப்படின்னா, மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஆத்மா உணர்வுல நாம பார்க்கணும். அவர்களுடைய குணாதிசயத்தை நாம பார்க்கணும். பிறகு அந்த குணங்களை, கலைகளை அல்லது திறமைகளை எதாக இருந்தாலும் அந்த சிறப்பு அம்சங்களை அந்தந்த ஆத்மாவுக்கு கொடுத்திருக்கும் வள்ளல் யார், இது யாருடைய கொடை, வரம் தரும் வள்ளல் பாபா அவர்தான் கொடுத்திருக்கின்றார் என்பதை நம்ம நினைக்கணும். தேகிக்கு திருஷ்டி சமாப்து ஹோ ஜாயேகி. இந்த மாதிரி நாம புருஷார்த்தம் செய்ய செய்ய தேகத்தின் மீது உள்ள பார்வை முடிந்து கொண்டே போகும், முடிந்து போய்விடும் என்று பாபா சொல்றார். அதன் மூலமாக சமஸ்காரங்களில் ஒற்றுமையை கொண்டு வர முடியும். தேகத்தின் கவர்ச்சியிலிருந்து நாம சுலபமாக விடுபடவும் முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.